தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திமுகவின் சட்ட போராட்டத்தால் கடந்த 3 ஆண்டுகளில் 15,066 மருத்துவ பணியிடங்கள் ஓபிசி பிரிவினருக்கு கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிடத்தக்க சாதனையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும், இந்தியா முழுவதும் ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து பல ஆக்கப்பூர்வமான விவாதங்களை வளர்த்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சீமானுக்கு ஈழப் பிரச்சனையும் இலங்கை பிரச்சனையும் மட்டும்தான் தெரியும், எது கூறினாலும் முழுவதும் தெரிந்து கொண்டு செல்வது சீமானுக்கு நல்லது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டையில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டம் கலவரமாக மாறிய நிலையில் அப்போதைய எம்எல்ஏ சிவசங்கர் உள்பட 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கில் அமைச்சர் சிவசங்கர் ஆஜரானதை அடுத்து வழக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிவசங்கர், முதலமைச்சர் உத்தரவின் பேரில் 7300 புதிய பேருந்துகள் வாங்க உள்ள நிலையில் தற்போது 1000 பேருந்துகள் வாங்கி இருப்பதாகவும் தெரிவித்தார். இவரெல்லாம் சொல்லி 1 மாதம் கழித்து இன்றைக்கு தூங்கி எழுந்தது போல் சீமான் சொல்லியிருக்கிறார். அந்த பழைய அறிக்கைகளை இப்பொழுது அவர் புரட்டியிருப்பார் போல் இருக்கு. அவரை பொறுத்தவரை அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஈழப் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை தான். அவர் தமிழ்நாட்டு பிரச்சனையில் சொல்வதற்கு முன்பாக முழுவதும் செய்திகளை தெரிந்து கொண்டு சொல்வது நல்லது. 7200 பேருந்துகளை வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு 1000 பேருந்துகள் ஏற்கனவே மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இந்த வாரத்தில் 300 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே திருவள்ளூரிலே 10 பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள், தருமபுரியில் 10 பேருந்துகளை துவக்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக 15 பேருந்துகள், 25 பேருந்துகள் என்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆன்மீக வரலாற்றில் பல்லாயிரம் பக்தர்கள் பங்கு பெறும் சிறப்பு வாய்ந்த மாநாடாக இருக்கும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான இலட்சியனை அமைச்சர் சேகர்பாபு வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ள 36 வெளிநாட்டவர்கள் அணுகியுள்ளதாகவும், 3D காட்சிகளோடு அறுபடை வீடு முருகனை அருகில் சென்று பார்ப்பது போல் தயாரித்திருப்பதாகவும் கூறினார். ரேஷன் கடைகளில் பாம் ஆயில் மற்றும் பருப்பு சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு, பொது விநியோக அங்காடிகள், தொழிலாளர் நலன் குறித்து கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் 3 லட்சம் புதிய ரேஷன் அட்டைகள் வேண்டும் என பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 2,80,000 ரேஷன் அட்டைகள் முதற்கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பலரை திருமணம் செய்து ஏமாற்றிய வழக்கில் சிறையில் உள்ள சத்யாவுக்கு உடந்தையாக செயல்பட்ட தமிழ்ச்செல்வியின் முன் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சத்யா என்ற பெண் 53 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய வழக்கில் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருக்கிறார். சத்யாவுக்கு நடந்த திருமண மோசடிகளில் அவருக்கு உடந்தையாக இருந்த தமிழ்ச்செல்வி என்பவரை காவல்துறை விசாரித்த நிலையில் அவரும் தலைமறைவானார். இந்நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி தமிழ்ச்செல்வி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை 1 நாள் போலீஸ் காவலில் வைக்க அனுமதி அளித்து உதகை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் காவலர்களை தரக்குறைவாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது உதகை புதுமந்து காவல் நிலைய ஆய்வாளர் அல்லி ராணி என்பவர் சைபர் கிரைம் குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கை உதகை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி முன்பு சவுக்கு சங்கர் ஆஜரான நிலையில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டது. அதேபோல் போலீஸ் தரப்பில் 5 நாட்கள் காவல் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 1 நாள் மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. 1 நாள் காவலின் போது 4 மணி நேரத்திற்கு ஒரு முறை வழக்கறிஞர்களிடம் சவுக்கு சங்கர் பேசலாம் என்றும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் சென்னை புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலம் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. முந்தைய அதிமுக ஆட்சியில் சட்டமன்றத்திற்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம் தொடர்பாக அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸை ரத்து செய்ததை எதிர்த்து முந்தைய ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மசோதாக்கள் காலாவதியாகலாம், ஆனால் உரிமை மீறல் போன்ற நடவடிக்கைகள் எப்படி காலாவதியாகும் என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இவ்வழக்கின் தீர்ப்பை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்ட பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் காணொலி காட்சி மூலம் நீதிபதி அல்லி முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 30ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் சுமார் 5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த நபரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒருவர் போதைப்பொருள் வைத்திருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு போதைப்பொருள் வைத்திருந்த நபரை கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 பேரை அதிகாரிகள் கைது செய்தனர். இதையடுத்து அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் செங்குன்றம் அருகே போதைப் பொருளை மறைத்து வைப்பதற்காக குடோன் பயன்படுத்தி வந்ததும் ராமநாதபுரத்திற்கு போதைப் பொருளை கடத்த இருந்ததும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் குடோனை சோதனை செய்ததில் அங்கிருந்த 954 கிராம் மெத்தபெட்டமைன் மற்றும் 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சிவகங்கையில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். சிவகங்கையில் பாஜக பிரமுகர் செல்வகுமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் வசந்தகுமார் என்ற குற்றவாளி கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை புதுப்பற்று என்ற இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்ததை அடுத்து போலீசார் அவரை அங்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சார்பு ஆய்வாளரை தாக்கிவிட்டு வசந்தகுமார் தப்பிச் செல்ல முற்பட்ட போது அவரது காலில் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் வசந்தகுமார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே ஏரியில் மணற்கொள்ளையில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். பெரிய முல்லைவாயல் ஏரியில் இரவு நேரங்களில் மணற்கொள்ளை நடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் பெரிய முல்லைவாயல் ஏரியில் அதிரடி சோதனை செய்த போது சட்டவிரோதமாக லாரிகளில் மணல் ஏற்றியது தெரிய வந்தது. இதையடுத்து மணற்கொள்ளையில் ஈடுபட்ட 9 பேரை போலீசார் கைது செய்த நிலையில் மணற்கொள்ளைக்காக பயன்படுத்தப்பட்ட 4 லாரிகள் மற்றும் மணல் அள்ளும் இயந்திரத்தையும் பறிமுதல் செய்தனர்.